செய்திகள் தொடர்கின்றன. பிரபல பாப் பாடகி லேடி காகாவிற்கு ஜப்பான் நாட்டில் உள்ள உலகின் 2வது மிக உயரமான கட்டிடத்தில் ரசிகர்கள் வரவேற்பு அளித்தனர். பிரபல பாப் பாடகி லேடி காகாவிற்கு உலகம் முழுவதிலும் ரசிகர்கள் உள்ளனர். அவர் தனது ரசிகர்களை சந்திக்கவும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காகவும் பார்ன் திஸ் வே என்ற உலகளாவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக லேடி காகா ஜப்பான் நாட்டிற்கு வருகை தந்தார். அவருக்கு அந்நாட்டு ரசிகர்கள் டோக்கியோவில் உள்ள உலகின் 2வது மிகப்பெரிய கட்டிடமான 2080 அடி உயர ஸ்கை ட்ரீ என்ற கட்டிடத்தில் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் லேடி காகா முழுவதிலும் கண்ணாடி இழைகளால் ஆன ஆடையை அணிந்து பங்கேற்றார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்ற கபடி போட்டியில் சூலூர் அணி முதல் பரிசை வென்றது. பெண்களுக்கான போட்டியில் திருப்பூர் அணிக்கு முதல் இடம் கிடைத்தது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் மாநில அளவிலான கபடி போட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் சாமிசெட்டிப்பாளையம் அணியும் மோதின. இதில் சூலூர் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றது. பெண்களுக்கான இறுதி ஆட்டத்தில் திருப்பூர் அணியும் கோவை அணியும் மோதின. இதில் திருப்பூர் அணி முதல் பரிசை வென்றது. 2ஆம் இடம் கோவை அணிக்கு கிடைத்தது. அதன் பிறகு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றிற்கு முன்னேறியுள்ளது. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது. அதன்படி களமிறங்கி விளையாடிய பஞ்சாப் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. டேவிட் ஹசி மட்டும் அதிரடியாக விளையாடி 40 ரன்களை குவித்தார். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதையடுத்து 137 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கி விளையாடிய டெல்லி அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தாலும் ஜெயவர்தனின் நிதானமான ஆட்டம் அணியை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் சென்றது. Put up high in the air. Will this be taken? And he's picked up a wicket. Late cut. He likes this shot. Mahela is running back for the second one. Will he make his ground? He dives full length. இறுதியில் 19 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 140 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ஜெயவர்தனி 56 ரன்களும் ஓஜா 34 ரன்களும் எடுத்தனர். இன்று இரவு 8 மணிக்கு மும்பையில் நடைபெறும் ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் மும்பை அணியும் கொல்கத்தா அணியும் மோதுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.